குருவே சரணம். இன்றைக்கி ஆடி முதல் வாரம். எப்போவுமே ஆடி முதல் வாரத்தில் ஐயாவுக்கு வஸ்திரம்லாம் சாத்தி படைக்கிறது ஒரு வழக்கம். அது ஒரு 20 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி திருவருள் கூப்பிச்சு ஒரு வாய்ப்பு கிடச்சி தொட்டு நானும் இனிவன் ஐயாவும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் ஐயாவுக்கு கைங்கரியமாக எல்லாத்தையும் படைச்சிட்டு சாமி கும்பிட்டோம். ஒரு பெரிய சந்தோஷம். ஆடி முதல் வர ஒரு முனீஸ்வரனுக்கு ஒரு பூஜை பண்ண மாதிரி அப்பாவுக்கு இங்கே ஒரு பூஜை பண்ணியாச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க இதான் ஐகோட்டப்பாவுடைய சமாதி. ஐகோட்டப்பாவுடைய சமாதியில் யாராவது பேசுகிறாங்க, எங்களை பற்றி ஏதாச்சும் ஐயாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஐயா ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சித்தர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அவர் கூடவே இருந்தோம். 99 இருந்தோம். 2006 அப்பா சமாதி ஆனாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சக்தி விகடன்னு ஒரு புத்தகம் வரும். இந்த புத்தகம் டெய்லி அப்பாவுக்கு நான் புக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். தினத்தந்தி, தினமலர், பேப்பர் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த சக்தி விகடன் புக்கில் ஒரு நடு பேஜில் ஒரு பேஜ் ஒன்று வருது. அதில் என்ன பேஜுன்னு பார்த்தீங்கன்னா தலையாட்டி சித்தரை பற்றி போட்டிருக்கு. அப்போ அந்த பேஜை பார்த்துட்டு அப்பா கேட்டார், இது யார் சாமி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இவர் தலையாட்டி சித்தர்ப்பா, இவர் கொல்லிமலையில் ஜீவசமாதி ஆகியிருக்கிறாரா, இவங்க ஒரு சித்தர்ப்பாங்க. அப்பா உடனே கேட்டார், சித்தர்னா யாருப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா இவர் தான் சித்தர்னு போட்டிருக்கிறாங்கப்பா அதில். ஓ அதில் போட்டிருக்கிறாங்களா, அப்படியா சாமி அப்படின்ட்டு. சரி சாமி நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு குரலோகத்துக்காக நடந்து வந்துட்டுருக்கிறேன். அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். கிட்ட போய் பார்த்தோன்னே இவர் கேட்டார், சாமி இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னாரு. எனக்கு தெரியலப்பா அப்படின்னாரு. இல்லை இந்த புத்தகத்தில் பார்த்தோமே சாமி, அவர் தான் இவர் அப்படின்னாரு. அப்படியாப்பா யாருன்னு தெரியலப்பா, யாரோ பேர் சித்தர்னு சொன்னீங்களப்பா, அது இவர் தான் அப்படின்னாரு. உடனே அவரை நாங்கள் பார்த்தோம். அவர் உடனே தலையாட்டுறார், ஓம் நமச்சிவாய குரு நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய குரு நமச்சிவாய. அப்பா உடனே சிரிச்சார். வானத்தை பார்த்து அப்படியே ஒரு குக்கலிக்கான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இவன் நம்ம பையன்தான் சாமி, ஒன்றும் இல்லை, இந்த சாப்பாடு அவன் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு அதை கொடுத்து அந்த ஓரமாக போய் சாப்பிட்றான்னு அதை வாங்கிட்டு அவர் ஓம் நமச்சிவாய குரு நமச்சிவாய சொல்லிட்டு மறைச்சிட்டார். ஒரு சின்ன சாம்பிள் இதுமாரி ஆயிரக்கணக்கான சித்துக்களை அப்பா கூட நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அவரை பார்த்தோம். அதை பற்றி நாங்கள் எங்கேயும் வெளியே பற்றி சொல்கிறதும் கிடையாது, யாருக்கும் எந்த விஷயத்தையும் நாங்கள் பகிர்றதும் கிடையாது. இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படின்னும்போது நாங்களும் அது உண்மையான விஷயத்த சொல்லணுன்றதுக்காக இதை சொல்கிறோம். அதனால் அப்பா நல்ல எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, எல்லாம் உண்மையாக இருங்க. அவர்கிட்ட உண்மையாக இருந்து தெய்வத்துக்கிட்ட நம்ம உண்மையை மட்டும்தான் கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்தாலுமே அதுவே போதும். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் எங்கேயுமே நாங்கள் அவர் ஒரு இடத்துல கூட மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் அவரும் பண்ண விட்டது கிடையாது, இனிமேலும் பண்ண மாட்டோம். நல்ல அன்பர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு கிடைச்சது இனியவன், மகேஷ், அப்புறம் ஒரு குருவாக ரஞ்சித் சுவாமி, இந்தமாரி அன்பர்களுடைய எங்களுக்கு ஒரு பெரிய கடப்பாக்கம் அன்பையான ஒருத்தர், இந்த தொண்டியில் திருமலை ஐயான ஒருத்தர், அவங்களாம் அன்பர்களாக இருந்து எல்லோரும் நம்மளை பார்த்துக்கிறாங்க, சின்ன சின்ன வேலைகளுக்கு உதவி பண்ணுறாங்க. அதனால் எல்லா குருமார்களையும் உண்மையான அன்பாக நேசிங்க, அன்பாக பாசமாக அவங்கக்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. அவங்கள பற்றி பொய் பிரச்சாரமோ பொய்யான விஷயத்தையோ தெரிஞ்சதும் தெரியாமலாம் சொல்லாதீங்க. அந்த பாவம் உங்களுக்கு தான் சேரும். இது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. எல்லா மக்களும் இந்த ஆடி மாதம் எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுன்றதை திருவடி கோயில் சார்பாகவும் ரஞ்சித் சுவாமி திருவடிகளை போற்றி வணங்கி, எல்லா குருமார்கள் திருவடியை வணங்கி போற்றி வணங்கி வேண்டிக்கு குருவே சரணம்.